உங்க விஜய் நான் துப்ப மாட்டேங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் துப்ப மாட்டேன். காரணம்னா அண்ணன் விஜய் நம்மள ஒரு ஆளா ஆயிட்டாரு. நீங்களே நினைச்சு பாருங்க, 108 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. ஆனா அவரால் வந்துட்டு மெஜாரிட்டி பெரும்பான்மையா அங்கீகரிக்க முடியாது. காரணம் என்ன, ஆளுநர் சொல்லிட்டாரு, நீ எனக்கு முதல்ல பெரும்பான்மையை காமி, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு முதலமைச்சருக்கு அங்கீகாரம் கொடுப்பேன் அப்படின்னு. அண்ணன் விஜய் ஒத்தால நின்னாரு. நீங்க சொல்லலாம், என்னடா இத்தனை நாளா வந்துட்டு எதிர்த்தேன்னு. நான் அரசியல விமர்சேன், சரியா? நான் அண்ணன் விஜய் எதுக்கவே இல்லை, அவர் தோக்குன்னு நான் சொல்லவே இல்லை. எனக்கு அரசியல் கருத்துக்கள் உடன்பாடு இருக்கு. ஆனா ஒரு மனுஷன் ஜெயிச்சு அவளை இவ்வளவு தூரம் நாய் மாறி அசிங்கப்படுத்துறது தப்பு. ஒரு மனுஷன் பெரும்பான்மையில ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைக்க முடியாம கேவலப்படுத்துறது உண்மையிலே கேவலமான விஷயம். ஆமா, அவர் ஆளுநர் மாளிகை போயிட்டு சொல்றாரு, இல்ல எனக்கு இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. ஆனா ஆளுநர் என்ன சொன்ன, கவர்னர், இல்லப்பா நீ எனக்கு மெஜாரிட்டி காமிச்சாதான் நிக்க முடியும். வேற வழி என்ன பண்றது, கூட்டணியா இருந்தாதான் அவர் காமிச்சிக்க முடியும். ஆனா ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அவருக்கு கூட்டணி வச்சுச்சு. ஐஎன்சி வச்சுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தா ஒருத்தர் இல்லப்பா நீ ஐஎன்சி கூட கூட்டணி வச்சுட்டியா, அப்ப உனக்கு பதவி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செய்யறாருன்னா, நான் தாத்தான்னு சொல்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க தாத்தா இருக்கல, வெள்ளதாடி தாத்தா, அவர் தான். எனக்கு அரசியல் படிக்க தெரியும். நீங்க அரசியலை பாக்குறீங்க இல்ல புரிஞ்சுக்கிறீங்களான்னு தெரியல. நான் படிப்பேன், சரியா? அண்ணன் விஜய் ஒரு தலைவனா அவர் உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு முன்னோடியா இருந்திருக்காரு. ஆமா, பகுதியில நின்னோம் அவ்வளவு தூரம் கெத்தா திமிரா இருந்தா ஒரு தமிழ, எனக்கு அவரும் அண்ணன் தான். தமிழர்கள் தமிழ் இனமே அப்படின்னு நிறைய கட்சிங்க உயிர் கொடுத்து பேசிடுறீங்களே. இப்போ ஒருத்தர் அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு, எங்க போயிட்டீங்க எல்லாருமே? விஜய் அண்ணன் பி டீம் எதுக்கு பி டீம் எனக்கு புரியல. பி டீம்னு சொன்னாங்க. ஆனா ஐஎன்சி கூட கூட்டணி வச்சதுக்கு என்ன ஆச்சு? வச்சு அடிச்சுட்டாங்க எங்க அண்ணனை. இது நானா சொல்ல, திருச்சியில எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, தாவேக்காரரு, டிவிக்கு. அவரு எனக்கு அலைபேசியில் அழைச்சாரு. அதே மாதிரி கும்பகோணத்துல எங்க இன்னொரு அண்ணன், அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைண்ணா இந்த மாதிரி பதிவு போட போறேன். தம்பி போடுங்க அப்படின்னு சொன்னாரு. அரசியல முதல்ல கத்துங்க, அதுக்கப்புறம் புடுங்குங்க, சரியா? ஆனா உண்மையிலேயே சொல்லிக்கிறேன், அண்ணன் விஜய் மட்டும் பெரும்பான்மை காமிக்கலாம் வைங்களேன், நடுவில் எங்க தாத்தா பூந்துட்டு ஆமா அப்படின்னு ஏதாவது புரியாதவங்கள பேசுவாரு. தமிழ் தான் எங்க நாட்டுல இருக்கணும். அண்ணன் விஜயாவது ஜெயிச்சா கூட தமிழ் இருக்கும்னு நான் நம்புறேன். உண்மையிலேயே கெஞ்சி கேட்கிறேன்.